நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? என்று மாறும் எந்தன் துயரம், என்றே மனமும் ஏங்கையில், மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிபனையே. மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய ஆன்மாவுக்கு இனிமையாய் காணப்பட உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். தொடர்ந்து என்னோடும் எங்களோடு நீர் பேசும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ஆபகுக் தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, திங்கட்கிழமை தோறும் கானான் பயணம் என்கிற இத தலைப்பின் கீழே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கானான் பயணம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த கானான் பயணத்தின் வழியாய் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களை நடத்தின ஆண்டவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் அவர் அவ்விதமாய் நடத்துகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளே வராதா, போராட்டங்களே வராதா என்ற ஒரு தவறான கண்ணோட்டத்திற்கு இன்றைக்கு கிறிஸ்தவம் சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாமே செழிப்புத்தான், எல்லாமே ஆசீர்வாதம்தான் என்று இன்று பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஆபகுக் என்கிற தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே வரும் பொழுது, நாம் வாசித்த இந்த வசனத்திற்கு 17வது வசனம், முந்தின வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடியிலே கனிகள் அற்று போனாலும், ஒலிவ மரத்தின் பலன்கள் அற்று போனாலும் அப்படின்னு சொல்லி தன் வாழ்க்கையில வருகிற அந்த பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள், இழப்புகளை சொல்லிக்கொண்டே வருகிறார். ஒருவேளை இன்றைக்கு இதை சொன்னால் இதை ஏற்றுக்கொள்வர் எத்தனை பேர் என்று எனக்கு தெரியாது. எல்லாருமே ஆசீர்வாதத்தை தான் எதிர்பார்த்து காத்து நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்க ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்கிறார், இந்த உலக பிரகாரமான என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய விவசாயம் என்னை கைவிட்டாலும், என்னுடைய சொத்துகள் சுகம் எல்லாம் என்னை கைவிட்டாலும், எனக்கு என்ன நஷ்டம் நேர்ந்தாலும் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்றால், மகிழ்ச்சியும் களி கூறுதலும் நம்முடைய சொத்திலோ பணத்திலோ மற்ற ஆசீர்வாதங்களிலோ இல்லை என்பதை முதலாவது நாம் அடிப்படையாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு எல்லாவற்றையும் குழப்பி பிரசங்கம் பண்ணி மக்கள் பாவம், எதை ஏற்றுக்கொள்வது, எதை விடுவது, எதை நம்புவது என்று கூட தெரியாமல் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தான் கிறிஸ்தவம். இங்கே தீர்க்கதரிசி தெளிவா சொல்றார், மகிழ்ச்சி என்பதும் களிகூறுதல் என்பதும் என்னுடைய லாபத்தில் அல்ல, என்னுடைய பணம் காசில் அல்ல, அது வேறு இது வேறு, இது மனம் சம்பந்தப்பட்டது. மகிழ்ச்சி என்பதும் களிகூறுதல் என்பதும் என்னுடைய உள்ளார்ந்த மனம் சம்பந்தப்பட்டது. அதை இந்த உலக பிரகாரமான நஷ்டங்கள் பாதிக்கிறது. அதை பாதிக்காமல்
இருக்க வேண்டுமானால் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஏசப்பா பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாத்திரம்தான் புற உலகிலே எது நடந்தாலும் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாயிருக்கும். ஜான் பனியன் என்று ஒரு அருமையான தேவ மனிதர் லண்டன்ல ஒரு மிக 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 ஏழ்மையான வறுமையான குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர். அவருடைய தகப்பனார் இந்த பாத்திரங்களை ரிப்பேர் செய்து கொடுக்கிறவர், டின் மேக்கர், டிங்கர் அப்படின்னு சொல்லலாம் அவரை. அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை நிலையிலே வறுமையின் பிடியிலே அந்த ஜான் பனியன் பிறந்தார். அடிப்படை கல்வி, ஆரம்ப கல்வி மாத்திரம்தான் அவரால் லண்டன்ல படிக்க முடிந்தது. அதன் பிறகு குடும்பத்தை காப்பாற்ற அப்பாவோடு சேர்ந்து இந்த தொழில் அந்த பட்டறையிலே உட்கார்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தார். நன்றாய் கடினமாய் உழைத்தார். அவருக்கு ஆரம்பத்துல அவருக்கு இயேசுநாதரை குறித்து ஒன்றும் தெரியாது. ஆனா அதை குறித்த ஒரு ஆன்மீக நாட்டம் இல்லை. ஏன்னா அன்றாட வயிற்று பசிக்கே பிரச்சனையாய் போராடி கொண்டிருக்கிற குடும்பம். ஆக இந்த தொழில அப்பாவோடு சேர்ந்து கடினமாய் உழைத்து வரும் பொழுது இவருடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார். அந்த பெண்மணி கொஞ்சம் விசுவாசம் உள்ள ஒரு பெண்மணி. அந்த அம்மா திருமணமாகி இவர் வீட்டுக்கு வரும் பொழுது அவர்கள் ஒரு சில ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிக்கிற பழக்கமுடையவர்கள். இந்த புத்தகம் வீட்டுக்கு வந்தது. இந்த புத்தகத்தை இவர் வாசிக்க ஆரம்பித்தார். வாசிக்க 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 உடனே பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், பெரிய ஒரு ஆர்வம் உண்டானது. இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, இப்படி ஒரு ஆற்றல் உள்ள தெய்வம் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ள ஒரு பேப்டிஸ்ட் சர்ச்சுக்கு அவர் மெதுவாய் போக ஆரம்பித்தார். அந்த சர்ச்சில் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்தார்கள். அதை கேட்க 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 அவருக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உண்டானது. தீவிரமாய் ஆண்டவரை பிடித்து கொண்டார். ஆண்டவர் மேல் அதிக பற்று பாசம் வந்தது. தன்னுடைய ஓய்வு நேரங்களில் எல்லாம் உட்கார்ந்து சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பித்தார். அன்றைக்கு லண்டன் அரசாங்கம் சுவிசேஷம் அறிவித்தால் சிறைச்சாலையிலே போடுவார்கள். அதுவும் அவர்கள் சில சபை லைசன்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த சபைகள் மட்டும்தான் லண்டன்ல இயங்கலாம். மற்ற திருச்சபைகள் இயங்கினால் அதையெல்லாம் அவர்கள் கைது செய்து விடுவார்கள். அப்படி ஜான் பனியன் அதை மீறி ஒரு கிராமத்திலே சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருந்த பொழுது அவரை கைது செய்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். அப்போ அவர்கள் சொன்னார்கள், நான் இனி பிரசங்கிக்க மாட்டேன், அந்த பேப்டிஸ்ட் சர்ச் மாதிரி லைசன்ஸ் இல்லாத சபைகளுக்கு நான் போக மாட்டேன், ஸ்தாபன சபைகளுக்கு தான் போவேன், இப்படிலாம் நீ எழுதி கொடுத்தீங்கன்னா உன்னை விடுதலை செய்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். இப்போ அவர் சொன்னாரு, அது எப்படி என்னால சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்க முடியும், ஆண்டவருடைய அன்பை சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று விடுதலையை மறுத்து விட்டார். சிறைச்சாலையிலே 20 வருடங்களுக்கு மேலாய் அந்த தண்டனை பெற்று உள்ளே இருக்கிறார். அவருக்கு ஒன்றும் புரியல. ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஆண்டவரே, நான் நன்றா சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆர்வமா ஊழியத்தை ஆரம்பிச்சேன், ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலே நீ குழந்தை இப்படி ஜெயில போட்டீங்களே அப்படின்னு அவருக்கு ஜெபித்துக் கொண்டே இருந்தார். பதிலே இல்லை. ஒரு நாள் இரவு ரொம்ப துக்கம் அடைந்தவராய் ஆண்டவர்கிட்ட, எதுக்காக இந்த உபத்திரவத்தை எனக்கு அனுமதித்தீர் ஆண்டவரே என்று சொல்லி அவர் அன்று ராத்திரியிலே தூங்கி போனார். இரவிலே அவருக்கு ஒரு கனவு. அந்த கனவு ஆச்சரியமாய் இருந்தது. அவருடைய வாழ்க்கையவே பிரதிபலிப்பதாய் இருந்தது. காலையிலே எழுந்த பொழுது முழு உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் அவர் எழுந்தார். சந்தோஷமாய் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி விட்டு அன்றைக்குரிய சிறைச்சாலையில் அவர் கொடுக்கப்பட்ட வேலைகளை அவர் செய்ய ஆரம்பித்தார். அன்று இரவும் அவர் படுத்து தூங்கும் பொழுது நேற்று இரவு பார்த்த சொப்பனத்தினுடைய தொடர்ச்சி இன்று வந்தது. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவருக்கு. தொடர்கதை போல ஒவ்வொரு நாள் இரவும் அவருக்கு ஒரு சொப்பனம் ஒன்று, ஒரு சினிமா கதை போல, படம் போல வந்தது. உடனே தான் பார்த்த சொப்பனத்தை அப்படியே எழுத ஆரம்பித்தார். அந்த புத்தகம்தான் இன்று உலகம் முழுவதும் பைபிளுக்கு அடுத்தபடியாய் அநேக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட மோட்ச பிரயாணம் என்கிற அருமையான ஒரு புத்தகம். ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு உள்ள கிறிஸ்தவருடைய வீடுகளிலே நீங்கள் பார்த்தா
பைபிளுக்கு அடுத்தபடியாய் மோட்ச பிரயாணத்தை வச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அது இல்லை, காணாமலே போயிட்டு. இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு, சபையாருக்கு மோட்ச பிரயாணம் தெரியுமான்னே நமக்கு ஒரு டவுட்டா இருக்கும். இந்த மோட்ச பிரயாணம் என்கிற அந்த அவருடைய கனவு, அந்த கனவிலே ஒரு கதாநாயகன் வருகிறார். அவருடைய பெயர் கிறிஸ்டியான். இந்த கிறிஸ்டியான் அவர் ஒரு நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நகரத்திற்கு சீக்கிரமாய் அழிவு வரப்போகிறது என்கிற ஒரு செய்தி கடவுள் அவருக்கு கொடுக்கிறார். அதிலிருந்து அந்த கதை, அந்த புத்தகம் ஆரம்பிக்கிறது. இந்த கிறிஸ்டியான் எப்படி இந்த உலகத்தை விட்டு அந்த அழிவின் நகரம், அவர் வாழ்ந்த அந்த ஊருக்கு பெயர் அந்த கனவுல அழிவின் நகரம், அந்த அழிவின் நகரத்திலிருந்து அவர் வெளியே வந்து தன் மனைவி பிள்ளைகளை எல்லாம் முதல்ல போய் கூப்பிடுறார். அம்மா வாங்க, இந்த ஊர் அழிக்க போறார் ஆண்டவர், இந்த ஊர் அழிய போகிறது, அக்கினியினால் அழிக்க சொல்றா. பிள்ளைகள் எல்லாம் கேலி பண்றாங்க, அவருடைய மனைவி கேலி பண்றாங்க, அக்கம் பக்கத்து வீட்டார் கேலி பண்றாங்க. அவர் ரொம்ப அவமானப்படுகிறார். ஒரு கட்டத்துல என் கூட நீங்க வந்தாலும் சரி வரட்டாலும் சரின்னு சொல்லி இந்த ஊரை விட்டு அவர் வெளியே வருகிறார். அப்படி வெளியே வரும் பொழுது அவருக்கு பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த மோட்ச பிரயாணத்திலே பரலோகம் போய் சேரும் வரை அவர் அனுபவித்த இன்னல்கள், இடரல்கள், அதைத்தான் புத்தகமா எழுதி வச்சிருக்கிறார். அதில் வருகிற அத்தனை பிரச்சனைகளும் விசுவாச வாழ்க்கையிலே வாழ்கிற நமக்கு வருகிறது. அந்த பிரச்சனைகளைத்தான் ஆபகுக் தெளிவா இங்கே சொல்லுகிறார். இத்தனை இழப்புகள் நடுவிலும், இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவிலும், என்னுடைய வருமானம் அற்றுப்போன சூழ்நிலையிலும் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். உலக பிரகாரமா யோசிச்சு பார்த்தா இது ஒரு பைத்தியகாரத்தனமாய் தெரியும். அது எப்படி? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழியில இவர் மகிழ்ச்சியா இருக்காராம், இப்படித்தான் உலகம் சொல்லும். ஆனால் இந்த கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே, இந்த புது வாழ்விலே, இந்த மகிழ்ச்சியான ஏசப்பாவுடைய பிள்ளையாய் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை என்பது அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் அது புரியும். அன்புக்குரியவர்களே, ஆகவே பரலோக பயணத்தில் ஆண்டவருக்கு பின்னால் நடந்து வரும் பொழுது பிரச்சனைகள் நமக்கு உண்டு, போராட்டங்கள் நமக்கு உண்டு, உபத்திரவங்கள் நமக்கு உண்டு. ஆனால் புற உலகிலே என்ன நடந்தாலும் நாம் மகிழ்ச்சியாயிருப்போம். ரொம்ப வருடங்களுக்கு முன்பு சென்னையிலே கிளி ஜோசியம் பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர், கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பம், அவருக்கு ஒரு 2-3 பிள்ளைகள், 4 பிள்ளைகள் என்று நினைக்கிறேன். அவருடைய மனைவி, 4 பிள்ளைகள் எல்லாம் குட்டி குட்டி பிள்ளைகள், பள்ளிக்கூடம் செல்லுகிற ஒரு சூழ்நிலை இருந்த பிள்ளைகள். இவருக்கு இந்த கிளி ஜோசியத்தில் வருகிற வருமானம் தான். அப்போதான் சென்னை கொஞ்சம் அந்த கிராம சூழ்நிலையிலிருந்து நகரமாய் வேகமாய் மாறிக்கொண்டிருக்கிற நேரம், கிளி ஜோசியத்துக்கு மதிப்பு குறைந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். ஆக இவருக்கு வருமானம் போதுமானதா இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை, வேற வேலை இவருக்கு தெரியாது. ஆக ஒவ்வொரு நாள் காலையிலும் போறாரு, யாருமே ஜோசியம் பார்க்கல. அந்த அன்னைக்கு நாள்ல மவுண்ட் ரோட்ல தான் அவர் ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்து ஒரு மரத்தடியில் இருப்பார். அவருக்கு வருமானம் இல்லை. வீட்டில் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் அரிசியை அப்படியே பிள்ளைகளுக்கு ஆக்கி கொடுத்து ஒரு கட்டத்தில் வீட்டில் உணவு இல்லைங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. 1 நாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாச்சு, பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்ப முடியல. எல்லாம் பசியில் அப்படி வாடி கிடக்கு. இவருக்கு என்ன செய்யனே தெரியல. அழுகை ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், துக்கத்தோடு வந்து இன்றைக்காவது யாராவது 2 பேராவது பார்க்க வந்தா தான் கொஞ்சம் அரிசி வாங்க முடியுங்கிற சூழ்நிலை. அப்படியே மனதில் துக்கத்தோட அந்த இடத்துல அவர் உட்கார்ந்திருக்கிறார். திடீரென்று அவர் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் அந்த மர நிழல்லே இன்னொரு பக்கத்தில் வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை போட்டு ஒரு மனிதர் வந்தார். அவர் கையில் இப்போ இருக்கிற மாதிரியான டெக்னாலஜி இல்லை, மைக் இல்லை, ஒரு தகரத்தை அப்படி மெகாஃபோன் மாதிரி வளைச்சி அப்படி உருண்டையா வச்சு அந்த மைக்கில், அந்த மெகாஃபோனில் சத்தமாக பேச ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்து உன் பாவங்களை நீக்குகிறார், இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஒரு பேச ஆரம்பித்து விட்டார்.
அந்த வழியாய் போகிறவர்கள் வருகள் எல்லாம் அப்படியே நின்று கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கூட்டமே கூடிட்டு. கொஞ்சம் தள்ளி இவர் கிளி ஜோசியம் இவர் உட்கார்ந்து இருக்கிறார். இவர் ஏற்கனவே துக்கத்தோடு இருக்கிறார், பசியோடு இருக்கிறார். இயேசுங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அவருக்கு பயங்கர எரிச்சல், கோபம். வெளிநாட்டு சாமியை சொல்றாங்க பாரு, எங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு மனதுக்குள்ளே அவர்களை திட்டிக் கொண்டே அவர் அங்கே உட்கார்ந்து. அவருக்கு இன்னொரு ஒரு கவலை, இவ்வளவு பேர் கூட்டமா இந்த வெளிநாட்டு சாமியை கேட்க வந்திருக்காங்களே, இதுல ஒரு 10 பேர் நம்ம பக்கம் ஜோசியம் பார்க்க மாட்டானா, பார்த்தா இன்னைக்கு நமக்கு பிழைப்பு ஓடிடுமேன்னு அந்த ஒரு வேதனை. ஏசுன்னு நாட்டையே திருத்துறாங்களாம் அப்படின்ட்டு இவருக்கு பயங்கர கோபம். இந்த சூழ்நிலையில இவர் அப்படியே உட்கார்ந்து வேதனையோடு இருக்கிறார். இன்னைக்காவது சோறு அரிசி வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்துடலாமாங்கிற ஒரு ஏக்கத்துல இருக்கும் பொழுதுதான் அவர் உள்ள நிற்கிறார். இப்போ சுத்தி மக்கள் நிற்கிறாங்க, அவரை மறைச்சாச்சு. அவர் உள்ள இருந்து சொல்றார், என் மகனே, நீ வேதனையோடு அழுது கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவர் உன் கண்ணீரை பார்க்கிறார். அவர் பிரசங்கம் பண்றார். இவருக்கு நம்ம தானே உள்ளத்துல அழுதுகிட்டு இருக்கிறோம், இந்த ஆளுக்கு எப்படி தெரியும் என்னைய பத்தி அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அடுத்தால் அவர் சொல்றாரு, நீயும் குடும்பமா பட்டினி கிடந்துகிட்டு இருக்கா, சாப்பாடுலயே நீ ஏங்கிக்கிட்டு இருக்கிற, இயேசுவண்டை வா, அவர் உன்னை ஆறுதல் படுத்துவார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு அவர் பேசுறார். சாப்பாடு இல்லாம கிடக்கிறது நம்ம தான் வீட்டுல, இது எப்படி இவருக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி நம்மளை பத்தி யாரும் எதுவும் சொன்னாங்களா, எல்லாருமே புதுசா இருக்கேன்னு சொல்லி மெதுவா எழும்பினார். இந்த கிளி கூட்டம் மட்டும் கையில் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ள பார்க்குறாரு. அந்த பிரசங்கர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டில் பேசிக்கிட்டு இருக்காரு, கண்ணீர் வடியுது. உலகத்துல எல்லாரும் உன்னை கைவிடலாம், ஆனா இயேசு உன்னை கைவிட மாட்டாருன்னு சொன்னார் பாருங்க. இவருக்கு அப்படியே ஒரு ஷாக் ஆயிட்டு, என்ன தாயா இவர் சொல்றார் அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே அவர் பிரசங்கத்தை முடிச்சிட்டாரு. அவர் சொல்றாரு, யாருக்காவது இந்த இயேசுநாதர் தேவை என்று நீங்கள் கருதினால் முன்னாடி முழங்கால் போடுங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு அந்த ஊழியக்காரர் சொன்னார். இவர் ஆளா போய் முழங்கால் போட்டார். அவர் பிரசங்கர் கண்ணை திறந்து பார்க்குற, கையில கிளிக்கு உண்டு, ஒரு கிளி ஜோசியக்காரன். அவரை பார்த்தாலே அவருடைய காரியங்கள் எல்லாம் தெரியுது. உடனே ஆனா இவர் எதுக்கு வந்துக்காருன்னு அந்த ஊழியக்காரர் தெரியல. தலையில கையை வச்சு ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே, நான் இவ்வளவு நேரம் உங்களுடைய அன்பை பத்தி சொன்னேன்ப்பா, இந்த மகன் வந்திருக்கிறாரு, எதுக்கு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியாது, அவர் எதுக்கு வந்தாரோ அந்த காரியத்தை இந்த மகனுக்கு நீங்க செய்யுங்க, நீங்க கொடுங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணார் பாருங்க. என்னன்னே தெரியல, அது வரைக்கும் தொண்டை வரைக்கும் அடைச்சுக்கிட்டு இருந்த துக்கம். ஒரு பக்கம் 3 நாளா சாப்பிடல, பசி, துக்கம், வேதனை, குடும்பத்தை குறித்த கஷ்டம் எல்லாமே இவர் ஜெபம் பண்ணி 1 நிமிஷம் மிஞ்சி போனா 1 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்பார். அப்படியே மாயமா மறைஞ்ச மாதிரி அவருடைய உடலும் மனமும் இலகுவாகி அப்படியே காத்துல மிதக்கிறது போல ஒரு மகிழ்ச்சி, உலகம் தரக்கூடாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், சமாதானம் அப்படியே இவரை மூடிக்கொண்டிருந்தது. மகிழ்ச்சியோடு ஜெபத்தை விட்டு எழும்பினார். இவருக்கு பைபிள் தெரியாது, இவருக்கு முன்ன பின்ன இயேசுநாதர் யாருன்னு தெரியாது. ஆனா அந்த ஊழியர் சொன்ன சில வார்த்தைகள் மகிழ்ச்சியாய் மாறிட்டார். துக்கம் இல்லை, சந்தோஷம், சமாதானம் அப்படியே ஒரு வாழ்க்கையில அந்த சந்தோஷமே ஒரு வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. 3 நாளா பட்டினி கிடந்தான்னு யாரும் சொல்ல, அவ்வளோ ஒரு நல்ல ஒரு உணவு சாப்பிட்ட மாதிரி அவருக்கு ஒரு திருப்தி. நேர வீட்டுக்கு வந்தார். மனைவியும் பிள்ளைகளும் சோர்ந்து போய் படுத்திருந்தாங்க. உள்ள வந்த உடனே மனைவி சொன்னாங்க, ஐயா இன்னைக்கு ஏதாவது காசு கிடைச்சதா ஐயா, அரிசி வாங்கலாமா ஐயா அப்படின்னு சொன்னான். இல்லைம்மா ஒன்றுமே கிடைக்கல, ஆனால் நான் இனி கிளி ஜோசியம் பார்க்க மாட்டேன்னு சொல்லி வீட்டில் கொண்டு வச்சார். அம்மாவுக்கு பயங்கரமா, ஏன் அப்படி சொல்றீங்க, இது இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இதுவே இன்னைக்கு கஷ்டமா இருக்கு, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது சொன்னாரம்மா, இயேசுநாதர்னு ஒரு கடவுள் இருக்காருமா, இவ்வளவு நாளும் அவர் கிறிஸ்தவ சாமின்னே நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம்மா, ஆனா அவரு
இன்னைக்கு என் உள்ளத்துல வந்துச்சாருமா. நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். அறுசுவை உணவு சாப்பிட்ட மாதிரி நான் திருப்தியா இருக்கேம்மா, மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொன்னதான் தாமதம். அப்படி மனைவிக்கு வந்தது பாருங்க ஒரு கோபம். ஐயா அறிவு இருக்கா ஐயா உமக்கு? பயங்கரமா அந்த அம்மா திட்டுனாங்க. ஏதாவது காசு இருந்தா நீ வீட்டுக்குள்ள வா, இல்லை வெளியே போயான்னு திட்டுனாங்க. ஒன்றும் செய்ய முடியல. சொல்லி பார்க்கிறாரு, இந்த அம்மா கேட்கவே இல்லை. உடனே வீட்டை விட்டு வெளியில வந்துட்டார். ஏன்னா அந்த அம்மா விரட்டிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியில வந்து அப்படியே தெருவில் அப்படியே தெருமனை வரை நடந்து போறாரு. அப்புறம் திரும்பி நடந்து வர்றாரு. அப்படியே அந்த தெருவில் அப்படியே நடக்கிறாரு, கிழக்கு மேற்கு நடக்கிறாரு. ஆண்டவரே, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசு. ஆண்டவரே இயேசுவே இயேசுவே இயேசுவே, ஆண்டவரே ஆண்டவரே, இவ்வளவுதான் அவருக்கு தெரியும். ஜெபம் பண்ண தெரியாது, பைபிள் கிடையாது, ஒன்றும் தெரியாது. இப்படி மனசுக்குள்ள ஆண்டவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவரே ஆண்டவரேங்கிறாரு, இயேசுவே இயேசுவேங்கிறாரு. இப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்குள்ள ஒரு பாடல். அவருக்கே அது விளங்கல, என்ன வருது நமக்குள்ள அப்படின்னு சத்தமா பாடுறார். அவர் ஒரு பாடல் அப்படியே புதுசா எழுதுறார். நம்பினவன் மறுதலித்தான், நண்பனவன் சதி நினைத்தான், நல்லவரை மறந்துவிடும் நன்றி இல்லாத உலகம் இது அப்படின்னு பாடினார். அழைத்தவரே நடத்திடுவார், நம்பினவர் நான் அறிவேன், நடப்பதெல்லாம் நன்மைக்கென்றே நன்றியுடன் துதித்திடுவேன். யார சொல்றோம் என்ன பாடுறோம் அவருக்கு புரியல. ஆனா இந்த வார்த்தை அவருக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. சத்தமா பாட ஆரம்பிச்சார். அழைத்தவரே நடத்திடுவார், நம்பினவர் நான் அறிவேன், நடப்பதெல்லாம் நன்மைக்கென்று நன்றியுடன் உண்மை துதிப்பேன் அப்படின்னு ஒரு பாடல். அப்புறம் முதல் ஸ்டான்ஸ் அவர் பாடுறார். நம்பினவன் மறுதலித்தான், நண்பனவன் சதி நினைத்தான், நல்லவரை மறந்துவிடும் நன்றி இல்லா உலகம் இது அப்படின்னு பாடினார். மறுபடியும் அடுத்த ஸ்டான்ஸா வந்துச்சு. அவருக்கு புரியல, ஒண்ணுமே புரியல. ஆனா அப்படியே வார்த்தைகளை ஆண்டவர் தருகிறார், ராகத்தை ஆண்டவர் தருகிறார். அப்படியே மெய் மறந்து அவர் பாடுகிறார். பச்சை மரம் உந்தனுக்கே பாடுகளின் வழியானால், பட்ட மரம் எந்தனுக்கே பார் உலகம் என்ன செய்யும் என்று பாடினார். ரொம்ப நேரம் ஆயிற்று, ராத்திரி. அவருடைய மகள் வேகமாய் ஓடி வந்து, அப்பா வாங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு, என்னமான்னு சொல்லி ஒரு வீட்டுக்குள்ளே போகிறார். அப்படி மனைவி மகிழ்ச்சியாய் சொன்ன, நீங்க சொன்னீங்களே ஒரு கடவுள், அவர் உண்மையிலே ஜீவிக்கிறாருங்க, அவர் உயிரோடு இருக்கிறாருங்க, நான் இப்ப நம்புறேன், அவரை நான் ஏற்றுக்கொள்றேன். என்னம்மா நடந்துச்சு? நான் பிள்ளைகள்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நீங்க போயிட்டீங்க, உங்களை திட்டி அனுப்பிட்டீங்க தெரியாம நீங்க போயிட்டீங்க. ஆனா ஒரு மணி நேரம் கழிச்சு யாரோ ஒரு சிலர் வந்தாங்க, பாத்திரங்கள்ல சாப்பாடு கொண்டு வந்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த சாப்பாடை கொடுக்க சொன்னாருன்னு அவங்க வீட்டுல மிஞ்சி, அதாவது வீணா போகிற அந்த உணவு, எங்கள் வீட்டுக்கு மிஞ்சி போன அந்த உணவுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அறுசுவை உணவு, திருப்தியா சாப்பிட்டோங்க, உங்களுக்கும் வச்சிருக்கோம், சாப்பிட வாங்கன்னு சொல்லி. அப்பதான் அவருக்கு புரிந்தது. நாட்கள் கடந்து சென்றது. சென்னையிலே தெருவிலே சுவிசேஷம் அறிவிக்க, கிளி ஜோசியம் பார்த்த அதே இடங்களிலே அவர் சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பித்தார். ரொம்ப வருஷம் கழிச்சுதான் அவருக்கு தெரியும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி என்று ஒரு கிராமம், அங்கே செல்லப்பா என்று ஒரு பாஸ்டர், அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். அவர் எழுதின பாடல் இது. ஆனா இவருக்கு தெரியும், இவருக்கு அது புதுசா அப்பதான் பாடுறார். ஆனால் எல்லாமே அவர் எழுதின பாடல், அவர் போட்ட ராகம், அந்த ராகம், அந்த பாடல் இவருக்கு எப்படி சம்பந்தமே இல்லாமல் இந்த பாடலை அவர் பாடுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். இந்த கானான் பயணத்திலே ஆண்டவர் உங்களை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நடத்துகிற தேவன். அவரிடத்துல கேட்போமா, ஆண்டவரே இவ்வளவு நாள் இந்த உலகத்தின் காரியங்கள் இதெல்லாம் தான் என்னை மகிழ்ச்சியாக்குகிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆகவே நான் என்னுடைய குறைவுகளை நினைத்து எப்போதும் அழுதுகிட்டே இருக்கிறேன்.
ஒரு பக்கம் கடன் பிரச்சனை இருக்கு, ஒரு பக்கம் தொழில பிரச்சனை, ஒரு பக்கம் என்னுடைய வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, எனக்கு குறைஞ்ச வருமானம், என்னால் இதை வைத்து எப்படி வாழ்வது என்று நான் அப்படியே அதிலேயே துக்கத்திலே மூழ்கி போயிட்டேன் ஆண்டவரே. ஆனால் அதுவல்ல நமக்கு சந்தோஷம் தருவது என்பதை இந்த கானான் பயணத்திலே கற்றுக்கொள்கிறேன். ஆபகுக் தீர்க்கதரிசியை போல என் புற உலகிலே என்ன நடந்தாலும் நான் மகிழ்ச்சியாய் வாழும்படி உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கானான் பயணத்திலே நாங்கள் சோர்ந்து போய் நிற்கிறோம். உற்சாகமாய்தான் துவங்கினோம் இந்த பயணத்தை. ஆண்டவருக்கு பின்னால் மகிழ்ச்சியோடு தொடங்கின இந்த பயணம் இன்றைக்கு உலக பிரகாரமா எங்கள் குடும்ப சூழ்நிலைகள், குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், வியாதி என்கிற பிரச்சனைகள், பிடிச்சப்பட்ட பிரச்சனைகளை பார்த்து 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 இந்த பயணம் எங்களுக்கு சோர்ந்து போய் நிற்கிறோம் ஆண்டவர். இன்றைக்கு நீர் கற்றுத்தந்த இந்த அருமையான ஆவிக்குரிய சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் எங்களுக்கு சந்தோஷத்தை தராது ஆண்டவரே, மகிழ்ச்சியை தராது ஆண்டவரே. அது மகிழ்ச்சியை தரும், அது சந்தோஷத்தை தரும், அதனால பிரச்சனைகள் மாறும் என்று நாங்கள் அதையே நினைத்து நொந்து போய் நாங்கள் சோர்ந்து போய் கவலையோடு இருக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருவர் மேலும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் மகிழ்ச்சி கடந்து வரட்டும். உடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை பிரசங்கிப்பேன், பாவிகள் உம்மிடத்திலே மனம் திரும்புவார்கள் என்று சங்கீதம் 51 நாங்கள் வாசிக்கிறது போல ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகமான உம்முடைய ரட்சிப்பின் வல்லமையினால் எங்களை நிரப்பும்படிக்கு நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. தயவா எங்களை நிரப்பும். எங்களுடைய துக்கமெல்லாம் மாறட்டும், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. கனி கொடுத்தாலும் கொடாவிட்டாலும், ஆட்டு மந்தையிலே பலனற்று போனாலும் ஆண்டவரே, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்கிற அந்த மகிழ்ச்சியான வாழ்வு மறுபடியும் எங்களை மூடட்டும் ஆண்டவரே. இதை சமூக வலைதளங்களிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். இருக்கிற இடங்களிலே உங்களுடைய சோர்வுகள் நீங்கட்டும், அசதிகள் மாறட்டும், உற்சாகமாய் உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்டது போல் திருப்தி அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி துதிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தின் வல்லமையினால், ரட்சிப்பின் அனுபவத்தினாலும், உடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தினால் மறுபடியும் உடைய பிள்ளைகளை நிரப்பி ஆண்டவரே தகப்பனே, அவர்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாய் இருக்கிறபடினால் அவர்களை கர்த்தர் அந்த பயணத்தை மறுபடியும் உற்சாகமாய் தொடர எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆசீர்வதியும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.